மதுரை மாநகராட்சி ரோடு போட்டு ஆஸ்பத்திரி பிள்ளைங்க மெட்டில் இருக்குதுங்க. இதுக்கு முடிவு வேணும். எங்களுக்கு தார் ரோடு தான் போடணும். சிமெண்ட் ரோடு எங்களுக்கு வேணும். எங்களுக்கு சிமெண்ட் ரோடு வேணாம் சார். எங்களுக்கு தார் ரோடு தான் போடணும். பூரா வீடுகளும் தூசி சார். தண்ணி பைப்பு பூரா உடச்சிட்டு போயிட்டாங்க. தண்ணியும் போட மாட்டேங்கிறாங்க. எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. தூசி பாருங்க. இந்த தூசி அள்ள மாட்டேங்கிறாங்க. வந்து இப்போ மெயின் ரோடு போட்டிருக்காங்க. நாங்கள் ரோடு போடாதுமே சொன்னோம். நாங்கள் ரோடு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கு. மழை வந்தால் தண்ணி உள்ளே வருதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லி எல்லாத்தையும் சைன் வாங்கி போய் நாங்கள் கொடுத்துருந்தோம். போய் நாங்கள் கவுன்சிலர் கொடுத்துருந்தோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு 10 மணி 11 மணிக்கு வந்து ரோடை சுத்தம் பண்ணி ரோடு போடுற எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. நாங்கள் சொன்னதை அவங்க செய்யவே இல்லை. அதாவது மேடும் பள்ளமாக இருக்கா, சரிப்படுத்துங்க, பழத்தை தண்ணி வருதுன்னு சொன்னோம். எதுவுமே அவங்க காது கொடுத்து கேட்கல. வேலை பார்க்குறவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பொதுமக்களை வந்து ரொம்ப ஒரு நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியல. இப்போ என்னன்னா, ரோடு போட்டிருக்காங்க. போட்டுற பட்சத்தில் ஃபுல்லாமே தூசி, சிமெண்டே இல்லை. சிமெண்ட் இல்லாமல் வெறும் கரிசல் தூசியாக தான் கிடக்காது ஃபுல்லாமே. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தேங்காவுடைய நாரத்துக்கு மேலே போட்டு போயிட்டாங்க. அது வண்டி போக 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 தூசி, அதிகமான தூசி, வீடு பிள்ளைகளுக்கு ஃபுல்லாமே இருமல் வந்துருச்சு. இப்படியே விட்டா ஒரே மாதம் எல்லாத்துக்குமே ஆஸ்மா வந்துடும். நாங்கள் டெய்லி இந்த வீடு என்னதான் தொடச்சாலும் என்னதான் வச்சாலும் சாப்பாடு ஃபுல்லாமே தூசி. உங்களோட பேசிக்கிருக்கோம், என் வாய் ஃபுல்லாமே இவ்வளோ மண்ணாக தான் இருக்குது. இது நாங்கள் இப்படி பண்ண என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்குன்னு பேச வேணாம், பொதுமக்களை பாருங்கள். மெயின் ரோடு போட்டிருக்காங்க, குறுக்கு தர எதுவுமே போடலை. தார் ரோடு எங்களுக்கு வேணும். இந்த ரோடு எங்களுக்கு வேணாம். ஒன்று ரோடு போட முடியலன்னா இது குத்தி அள்ளிட்டு போய் சொல்லிடுங்க. எங்களுக்கு ரோடு எங்களுக்கு வேணாம். நாங்கள் ரோடெல்லாம் நாங்களே இருந்துக்கிறோம். எங்கள் வீட்டு வாசல் நாங்களாம் செலவழிச்சு நாங்கள் சொந்தமாக போட்டுக்கிறோம். ஆமாம், என் பேர் உமா.